ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஸ்பைசியான வடகரியும் ப்ளஸ் சாஃப்டான இட்லியும் பண்ணியிருக்கோம். பார்த்துருப்பீங்க, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கடலைப்பருப்பை ஜஸ்ட் ஒரு 2 hours தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் சோம்பு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு இந்த மாதிரி குறை குறை நம்ம அரைச்சிக்கணும், ஃபைன் பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அண்டு கீ எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா அது கடாயில் ஒட்டெல்லாம் ஒட்டாது, நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், ஆயில் அப்ளை பண்ணுறேன். அதை ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம 2 சோம்பு, பட்டை, பிரிஞ்சி லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம அதில் ஆட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பார்த்திங்கனாக்கா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள் பிளேட்டிங் பண்ணிட்டுருக்கேன், தெரியுதுங்களா? இப்போ அதே வானிலையில் தான் வைக்க போகிறேன். ஓகேவா? எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதோ இப்போ ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்ட உடனே இந்த வெங்காயம் தக்காளி இருந்துச்சு இல்லையா, அதையும் நான் மிக்சியில் சும்மா ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் தான் கொடுத்துருக்கேன். அதையும் போட்டு நான் கடாயில் நல்லா வதக்குறேன். கூடவே க்ரீன் சில்லியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதிலே கொஞ்சம் வாட்ரு அந்த போட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஜஸ்ட் கொதிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதற்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இது பச்சை வாசனை ஆல்ரெடி போயிருக்கு, வதக்கியிருக்கும். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த டைமில் நம்ம இந்த பன்னீர் கோழியை, இந்த கடலைப்பருப்பு இதை தூக்கி அதில் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோன்னே பாருங்கள், அது அந்த தண்ணியும் இதுவும் சேர்ந்து ரெண்டும் பைண்டிங் ஆகும்போது நல்லா ஒரு 5 minutes இருந்தால் போதும். நல்லா உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. சம் பீப்புள் இதில் வந்து சில பேர் என்ன அந்த கலரிங்க்காக ஃபுட் கலர், அதாவது கேசரி பவுடர்லாம் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. பாருங்கள், இட்லி வச்சு இது வடகரி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.